கோவை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் ஏர்லி பேர்ட் ஆஃபர் வழங்கப்பட்டு வருகிறது. உடனடியாக பயன்படுத்திக் கொள்ள மாணவர்களை அழைக்கிறோம். இந்த சலுகை குறுகிய காலம் மட்டுமே. டோன்ட் மிஸ் இட். வணக்கம். கோவை மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அக்கட்சியின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு உறுப்பினர் கண்ணன் மாவட்ட நிர்வாகிகள் மக்களிடம் கேட்டு பெற்ற கருத்துக்களை பெற்றுக் கொண்டார். இந்த கூட்டத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பலமுறை தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த முறை தனித்துவமாக கார்த்திக் சிதம்பரம் இந்த குழுவிற்காக நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். எந்தெந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமோ, எந்தெந்த தேவைகள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் கார்த்திக் சிதம்பரம் தலைமையில் கூட்டணி தலைவரிடம் வலியுறுத்தி நிறைவேற்ற பாடுபடுவோம் என தெரிவித்தார். தற்போது உள்ள பல்வேறு இலவச திட்டங்கள் பொதுமக்களுக்கும் குறிப்பாக மகளிருக்கும் உதவியாக இருப்பதாகவும், இனியும் பல்வேறு மகளிர் சார்ந்த விஷயங்கள் குறித்தான கோரிக்கைகள், ஆதி திராவிடர் மக்களின் பட்டாக்கள் குறித்தான கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்துவோம் என தெரிவித்தார். இந்த முறை அதற்கு தனித்துவமாக நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் எம்பி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவரை பற்றி உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். சொன்னதை செய்யக்கூடியவர், வித்தியாசமாக பேசக்கூடியவர், விரைவாக செயல்படக்கூடியவர். அரசியல் செயல்பாடு அருமையாக இருக்கு, சிறப்பாக இருக்கு. அதில் எந்த விதமான நிறைய இடத்துல எந்த கவர்மெண்ட் இருக்கும்போது நடக்காது இருந்தது. அவங்களுடைய பப்ளிக் சேஃப்டிக்கு அவங்களும் ஒரு முக்கியமான காரணம். அவங்களுடைய சேஃப்டி அவங்க பார்த்துக்கணும். அரசாங்கத்தாலான திமுக அரசு அத்தனை உதவிகளையும் அத்தனை பாதுகாப்பு பந்தோபஸ்துகளையும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. அதில் எல்லளவும் சந்தேகம். அது ஒரு கடினமான கேள்விதான். வருவதில்லை. மத்திய அரசினுடைய சப்போர்ட் திமுக அரசுக்கு, நமது மாநில அரசுக்கு கிடைப்பதில்லை. அது உண்மைதான். இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் அதையும் வலியுறுத்தி, பாராளுமன்றத்திலையும் வலியுறுத்தி நாங்கள் அனைவரும் அதை நமது தமிழ்நாடு அரசுக்காக பெற்றுக் கொடுப்பதற்கு கண்டிப்பாக முயற்சி செய்வோம். இலவசங்கள் ஒரு சில மேல்தட்டு மக்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் ஒருத்தருக்கு கீழ்த்தட்டு மக்களுக்கு ரீச் ஆகும்போது அவங்களுக்கு எவ்வளவு முக்கியமாக இருக்குது இந்த இலவச பஸ் பயணமும், இந்த மாதம் 1000 ரூபா கிடைக்கிறதும், இலவச அரிசி கொடுக்கறதும், இதெல்லாம் எவ்வளோ முக்கியம். அவங்க பசிக்கும், அவங்க பொழப்புக்கு எவ்வளோ முக்கியங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். இந்த இளைஞர்கள் மாதிரி யாரை சொல்கிறீங்கன்னு நான் வெளிப்படையாக சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அது அரசியலுக்காக சொல்கிற கருத்து. அது உண்மை. நன்றி.